தென்காசி இரட்டைக்குளம் கால்வாய் திட்ட விவகாரத்தில் தமிழக அரசு மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாக தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். அதனை பார்க்கலாம். காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற என் நோக்கத்தோடவே நாங்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அந்த திட்டம் அப்பொழுதே செய்யப்பட்ட திட்டம் இப்பொழுது செய்து வருவேன் என்று சொன்ன திட்டம் நடவவில்லை என்றோடனே ஒரு மன வருத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியில் மக்கள் எல்லோரும் கஷ்டமான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆட்சி மீதும் எல்லாரும் மீதும் கொஞ்சம் வகையான சூழ்நிலை இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை என்னையும் நீ என்ன எம்எல்ஏ இப்படி ஆகிவிட்டாய் என்று தெரிந்தவர்கள் உன்னை பேசுகிறார், தெரியாதவர்கள் திட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்களுக்கு இதற்கு தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு அறிவுரை ஆபீசர்களிடம் சென்று கேட்கும் பொழுது இன்னும் வரும் பொழுது அடுத்த மாதம் அறிவிப்பார் என்று சொல்லுகிறார். அப்படி அறிவித்தால் மட்டும்தான் இந்த தொகுதியில் ஓட்டு கேட்க தென்காசியில் ஓட்டு கேட்கவே செல்ல முடியும். அல்லது ஓட்டு கேட்க சென்றால் விபரீதமான நிலைகள் ஏற்படும் என்பதை நாங்கள் அறிகிறோம். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். முதலமைச்சர் இதை கண்டிப்பாக எடுத்து உரைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. உங்களையெல்லாம் இன்றைக்கு பத்திரிகை நிறுவனங்களெல்லாம் சந்தித்து டிவி நிறுவனங்கள்லாம் சந்தித்தது மன மகிழ்ச்சியோடு இதை நான் நிறைவு செய்வார் என்ற எண்ணத்தோடு முழு எண்ணத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கையெழுத்து கொடுத்தா கூட சொந்த நிதியில் செஞ்சிருவேன். ஏன்னா அவ்வளோ ஆதங்கம் இருக்கு எனக்கு. அவ்வளவு மக்கள் என்னை நெருக்கடி பண்ணுறாங்க. நாம செய்து கொடுத்து விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் அதை சொன்னேன். அவன் செய்து கொடுத்து விடலாம். அவன் கையப்படுத்தி வெட்டி கொடுன்னு சொன்ன முதலமைச்சர் என்னப்பா சொன்னார்னா நான் வெட்டி கொடுத்துருவேன்.